கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மருந்து குடோனில் போர்வையை போர்த்தி வந்து கல்லாப்பெட்டியில் கலெக்ஷன் பணத்தை கொள்ளையடித்து சென்ற திருடனின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. பகலில் நோட்டமிட்டு பல நாட்கள் காத்திருந்து கைவரிசை காட்டிய கில்லாடி திருடன் போலீசில் சிக்குவாரா? போர்வை போர்த்தி வந்து சிசிடிவி கேமராவில் சிக்காமல் மருந்து குடோனில் கை வைத்த மர்ம நபர் இவர்தான். கல்லா பெட்டியை உடைத்து கலெக்ஷன் பணத்தை களவாடிய ராத்திரி கொள்ளையனின் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பிருந்தாவன் நகரில் பீமா ரெட்டி என்பவருக்கு சொந்தமாக மருந்து குடோன் செயல்பட்டு வருகிறது. சனிக்கிழமை காலை வழக்கம் போல கடையை திறந்த ஊழியர்கள் உள்ளே வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் சிதறி கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனே கடை ஓனர் பீமா ரெட்டிக்கு தகவல் கொடுத்து வரவழைக்க கல்லா பெட்டியிலிருந்த 60,000 ரூபாய் கலெக்ஷன் பணத்தை மர்ம நபர் யாரோ கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. மேலும் கடையில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவும் சுவரோரம் திருப்பி வைக்கப்பட்டிருந்தது. இதனால் சந்தேகமடைந்தவர்கள் உடனே கேமரா ரெக்கார்டை பிளே செய்து பார்க்க போர்வை திருடனின் கைவரிசை தெளிவாக பதிவாகி இருந்தது. ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நேரம் நள்ளிரவில் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்த கொள்ளையன் ஜன்னலை திறக்க முயன்றபோது அங்கு சாவி மறைத்து வைத்திருந்தது அவரது கண்களில் தென்பட்டிருக்கிறது. உடனே சாவியை தூக்கிய திருடன் போர்வையை போர்த்தி கொண்டு கடைக்குள் நுழைந்து சிசிடிவி கேமராவை வேறு திசையில் திருப்பி வைத்து கல்லாவில் திருடியிருக்கிறார். தப்பிக்கும் போது உள்ளே இருந்த கார் சாவியையும் எடுத்துச் சென்ற திருடன் காரை எடுத்தால் சிக்கிக்கொள்வோம் என்று நினைத்து குடோனின் பின்புறமாக சாவியை வீசிவிட்டு தப்பித்திருக்கிறார். இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக ஓசூர் அட்கோ போலீசாருக்கு தகவல் கொடுத்து திருட்டில் ஈடுபட்டது யார், எங்கிருந்து வந்தவர் என்று விசாரணையை தொடங்கியுள்ளனர். குடோனில் சாவி வைத்திருக்கும் இடம் எப்படி திருடனுக்கு தெரியும்? சிசிடிவி கேமரா இந்த இடத்தில்தான் பொருத்தப்பட்டுள்ளது என்று தடுமாறாமல் கண்டுபிடித்தது எப்படி போன்ற பல்வேறு கோணங்களில் சந்தேகம் ஏற்பட அதன் மூலம் குடோனிற்கு ஏற்கனவே வந்து சென்ற யாரோதான் திருட்டில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துள்ளனர். அது தொடர்பாக தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் போர்வை கொள்ளையன் பிடிபட்டால் மட்டுமே திருட்டின் பின்னணி குறித்தும் திருடப்பட்ட பணத்தின் மதிப்பு குறித்தும் தெரிய வரும்.